ஹாய் பட்டுக்குட்டீஸ். நாம இப்போ வான் சிறப்பு திருக்குறளுடைய 2வது அதிகாரத்துல 7வது பாடலை பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? எப்படி இருக்கு பார்க்கலாமா? நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்லா தாகிவிடின். எப்போ நெடுங்கடலும், பெரிய கடல், 75% இருக்கு இல்லையா இந்த உலகத்துல கடல். அந்த கடலே தன் நீர்மை குன்றும், தன்னுடைய வளம் குன்றி போயிடும். ஏன்? கடலுக்கு மழை வேணுமா? அததான் சொல்றாங்க. இப்ப நம்ம அதை பத்தி பார்க்கலாமா? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்லாதாகிவிடின். கடலிலிருந்து முகந்தெடுத்த நீரை மீண்டும் மேகம் மண்ணுக்கு திரும்பி தராவிட்டால் அகன்ற கடலும் தன்னுடைய வளத்தில் குன்றிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல்ல இருந்து தானே தண்ணி சூரிய ஒளியினால, அந்த சூரிய ஒளியுடைய வெப்பத்தினால ஆவியா மாறி வானத்துக்கு போகுது. அந்த ஆவியெல்லாம் ஒன்னா சேர்ந்து மேகமா மாறுது. அந்த மேகம் அப்படியே காற்றால அப்படியே தள்ளிட்டே அங்கங்க மழையா பொழிந்துட்டு போகுது. அந்த மாதிரி கடல்ல இருந்து எடுக்கிற அந்த தண்ணி மறுபடியும் பூமிக்கு இங்க என்ன ஆகுது? ஆறா வருது, அருவியா வருது. எல்லாரும் உபயோகப்படுத்துறாங்க இல்லையா? அந்த தண்ணி எல்லாம் மறுபடியும் கடலுக்கே போய் சேர்ந்துருது. அந்த ஆத்துல இருந்து வர்ற தண்ணி எல்லாம் போய் கடல்ல சேருது. அதனால அங்க மீன்கள், அந்த முகத்துவாரம் சொல்லுவாங்க. ஆறும் கடலும் ஒன்று சேர்ற இடம் முகத்துவாரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல கூட நிறைய அங்கதான் கப்பல் போக்குவரத்து அதெல்லாம் கூட நடக்கும். அங்க நிறைய மீன்பிடி தொழில்கள்லாம் நடக்கும். மீன்கள் எல்லாம் வளமா இருக்கும். சில மீன்கள் உப்பு தண்ணியில இருக்கும், சில மீன்கள் நல்ல தண்ணியில வளரும், சில மீன்கள் உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்த இடத்துல வளரும். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் மீன்பிடி தொழில் அதெல்லாம் வளமடையும். அப்போ இப்போ மழையே பெய்யலன்னா அந்த கடல்ல இருக்கிற தண்ணி எல்லாம் கூட குறைஞ்சு அதனுடைய வளங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். அதனால இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு தான் மழை முக்கியம்னு இல்லை, இந்த கடலுக்கு கூட மழை ரொம்ப 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 முக்கியம்னு சொல்றாங்க. ஓகேவா குட்டீஸ்? ஓகே.